முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த ஜனாதிபதிக்கு நிபந்தனைகளை விதித்த ரணில். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டில் சிறுவர்கள் மீதான வன்புணர்வு சம்பவங்கள் அதிகரிப்பு. பொதுமக்களிடம் தேர்தல் ஆணையகம் விடுத்துள்ள கோரிக்கை. கனடாவில் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடன் கொடுத்த நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காலியில் இடம்பெற்ற பொது கூட்டத்தின் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை கூறியுள்ளார். தற்போது நாடு பெற்றுக்கொண்டிருக்கும் பணம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நிறுத்தப்பட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்லும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனவே பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது என தெரிவித்த ஜனாதிபதி, வேறு வழிகள் இல்லாததால் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு செல்லும் இந்த பயணம் இன்னும் கொஞ்ச தூரம் செல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதன்போது இளைஞர்களின் உரிமைகளை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி, அவர்களுக்கு நல்லதொரு நாட்டை கட்டியெழுப்புவது தனது கடமை என மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2019 தேர்தலுடன் ஒப்பிடும்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இந்த வருடம் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக வாக்குச்சீட்டின் நீளத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் CR பயிற்சி புத்தகத்தின் பக்கம் போன்று அச்சிட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அரச அர்ச்சகர் ஹங்கனி ஹல்பனா லியனகே தெரிவித்துள்ளார். 2019 ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் முன்னிலையில் இருந்ததால் 26 அங்குல நீளமான வாக்குச்சீட்டு அச்சிடப்பட்டது. வாக்குச்சீட்டில் அச்சிடக்கூடிய அதிகபட்ச நீளம் 26 அங்குலம் என்றும் அதற்கு மேல் அச்சிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குச்சீட்டு பெரிதாக்கப்படுவதால் வாக்குப்பெட்டியில் போடக்கூடிய தாள்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று அரச அர்ச்சகர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள், விண்ணப்ப படிவங்கள் போன்றவற்றை அச்சிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரச அர்ச்சகர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான 6 மாத கால பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் 290 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. மாதாந்தம் இவ்வாறான பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாகவும், சிறுவர்கள் தொடர்பான அதிகளவான முறைப்பாடுகள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹம்பகா, குருணாகல் மாவட்டங்களில் இருந்து சிறுவர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் அதிகளவில் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் யாரேனும் பாதாள மற்றும் குண்டர்களின் ஆதரவை பெற முற்பட்டால் அவசர போலீஸ் பிரிவிற்கு உடனடியாக அறிவிக்குமாறு தேர்தல் ஆணையகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தொடர்பில் நாடளாவிய ரீதியில் 45 பிரிவுகளில் அமைந்துள்ள அவசர போலீஸ் அறைக்கு உடனடியாக அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும், அந்த பாதுகாப்பில் எவரேனும் திருப்தியடையாத பட்சத்தில் அதற்கான காரணங்களை கூறும் பட்சத்தில் கூடுதல் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த தேர்தலை மிகவும் அமைதியான முறையில் நடத்த அனைத்து வேட்பாளர்களும் உழைக்க வேண்டும் என போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அந்தந்த போலீஸ் நிலையங்களில் 3 சிறப்பு போலீஸ் அதிகாரிகள் இரவு பகலாக பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்புகள் தெரிவிக்கின்றன. 450 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் கனடாவின் ஒட்டாவாவில் புதிய விஞ்ஞான ஆய்வுக்கூடம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆய்வுக்கூடமானது சுமார் $1 பில்லியன் முதலீட்டில் ஒட்டாவா தேசிய ஆய்வு பேரவையால் அமைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஜின்னா சொட்ஸ் அறிவித்துள்ளார்.
இதன்படி இந்த ஆய்வுக்கூடமானது ஹார்ஃபன் வெளியீட்டை குறைத்து பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதன் கட்டட நிர்மாணத்திற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கட்டடத்தின் வடிவமைப்பு நடவடிக்கைகள் இந்த ஆண்டு ஆரம்பமாகும் எனவும் நிர்மாண பணிகள் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.